இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன். எங்கூட பேசுங்கப்பா. எஸ் ஜீசஸ், பேசும் ஆண்டவரே. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. சொல்லுங்க, நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவே, உருகுலைந்து போவே. நீர் பேசாவிட்டால் தள்ளாடி போவே, தடுமாறி போவேன். சொல்லுங்க, எங்கூட பேசுங்க. எஸ் ஜீசஸ், பேசாம மட்டும் இருக்காதீங்க ஆண்டவரே. பேசாம சொல்லுங்க, எங்கூட பேசுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த உபவாச நாட்களிலே நாம் ஒரு வார்த்தையை குறித்து தியானித்து வருகிறோம். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாக்கியவான்கள் என்கிறதான கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தையை குறித்து தியானித்து வருகிறோம். பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். நாம் இந்த உபவாச நாட்களில் தியானிக்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அல்ல, ஆண்டவர் வேதத்தில் சொல்லி தந்ததான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை காட்டிலும், உலக பிரகாரமான மேன்மைகளை காட்டிலும் நமக்கு முக்கியமான ஆசீர்வாதம் என்னதான்? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை வைத்து நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மோடு கூட அவன் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் அவன் ஸ்தோத்திரம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நாட வேண்டுமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் பாக்கியவான்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. ஆகவே ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. இன்றைய தினத்திலும் நான் உங்களோடு கூட ஒரு பாக்கியவான், யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிறதான ஒரு வசனத்தோடு கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 119வது அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 119வது அதிகாரம், அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம், ஆண்டவருடைய மனதின் ஏக்கம், ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்று சொன்னால், ஆமென் ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும், ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம் புசித்து பானம் பண்ணுகிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறதான ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதாவது முழு இருதயம், நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் சரீரம் அல்ல, நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ முழுமையாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், முழுமையாக கர்த்தருக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போதுதான்
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடு தேடுகிறதான ஒரு அனுபவம். ஆலயத்துக்கு கடந்து வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கும்படி கடந்து வருகிறோம், கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம். அதான் நேற்றை முந்தைய தினம் தியானித்தோம், கர்த்தருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ இந்த ஆலயத்துக்கு கடந்து வருகிற நாம், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு கடந்து வருகிற நாம், தேவ சமூகத்திலே வாஞ்சையோடு கடந்து வருகிற நாம், தேவ மகிமையை பார்க்கும்படி கடந்து வருகிற நாம் ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய முழுமையும் இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும், முழுமையும் இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் தான் இருப்பாங்க, இங்கே தான் இருப்பாங்க, ஆனால் சரீரம் மட்டும்தான் இங்கே இருக்கும், மனசு எங்கே இருக்கும்? எங்கேமோ இருக்கும். நம்முடைய மனசுக்கு ஒரு பெரிய காரியம் உண்டு. என்னன்னா, இருந்த இடத்துல இருந்துட்டு எங்கேயுமே போகும், சரீரம் தான் போகாது. இருந்த இடத்துல இருந்துட்டு துபாய் போகும், அமெரிக்கா போகும், ஆப்பிரிக்கா போகும், ஊட்டி போகும், கொடைக்கானல் போகும், எங்கெல்லாமோ நம்முடைய மனசு என்ன ஆகும்? போகும். இப்போ கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனால் ஏதோ நினச்சிட்டு இருப்பீங்க, ஏதோ மனசில் உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும், அப்படி தானே? ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம். சிலருக்கு என்ன கஷ்டம்னா, சமைச்சிட்டு வந்திருக்க மாட்டாங்க, இனி போய் சமைக்கணுமே, என்ன சமைப்பேன்னு தெரியலையே, ஐயோ கறி எடுக்கணுமா இல்லை காய்கறி வாங்கணுமா? அது சிந்திக்கிற இடம் இது அல்ல, அது சிந்திக்கிற இடம் இது அல்ல. அப்போ நீங்க இப்படி சிந்தித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் முழு இருதயத்தையும் யாருக்கு கொடுக்கல? ஆஃப் இருதயம் தான் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கீங்க. பாதி இருதயம் தான் இப்போ ஆண்டவருக்கு, பாதி இருதயம் வீட்டிற்கு, பாதி இருதயம் சமையல் அறைக்கு, பாதி இருதயம் ஆமென் ஸ்தோத்திரம் எங்கேயோ டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். அப்போ ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, நீ தந்தா முழுமையாத்தா, முழுமையா படைச்சிரு. அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அவனை முழுமையா வச்சுட்டாரு. யார? ஈசாக்கை எப்படி வச்சாரு? முழுமையா கொண்டு வச்சாரு, முழுமையா பலிபீடத்தில் கொண்டு வச்சுட்டாரு. அதே போல நம்மை நாம் முழுமையாக வைக்க வேண்டும், நம்மை நாம் முழுமையாக தேவ சமூகத்திலே கிருபையாய் அர்ப்பணிக்க வேண்டும், முழுமையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர்கள்தான் யார் என்று சொன்னால் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாம பார்க்கிறோம். உபாகமும் 4வது அதிகாரம், உபாகமும் 4வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 29வது வசனத்தை வாசிங்க. 4:29. இங்க பாருங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். அப்போ பைபிள் இன்னொரு இடத்துல சொல்லுது, அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அப்போ இங்க பாருங்க, முழு இருதயத்தோடு தேவனை நாம் தேடும் போது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை நாம் தேடும் போது நாம் கர்த்தரை கண்டடைகிறோமா? நாம் கர்த்தரை பார்க்கிறோமா? நாம் கர்த்தரை தரிசிக்கிறோமா? அப்போ ஆலயத்துக்கு வருகிறவனுடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேட வேண்டும், நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நோக்க வேண்டும். நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடி அவரை நோக்கும் போது நான் அவரை கண்டடைவேன். ஒரு பொருள் அவன் ஸ்தோத்திரம் விழுந்து போச்சு, இல்லைன்னா காணாம போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுவோம். ஆனா அவன் ஸ்தோத்திரம் ஒரு 10 ரூபா, ஒரு 12 ரூபா, ஒரு 15 ரூபா பொருள், சின்ன அமௌண்ட்டுக்குள்ள பொருள்னா நாம அதை பெருசா எடுக்க மாட்டோம். ஒன்றும் வேண்டாம், உங்க மொபைல் காணாம போச்சு, அச்சச்சோ போச்சான், மொபைல் காணாம போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மொபைல் நீங்க யூஸ் பண்றீங்க, ஒருவேளை எங்கேயோ கொண்டு வச்சிங்க, எங்கேயோ ஆமென் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு ஸ்தலத்தில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
நீங்க மறந்துட்டீங்க, இல்லைன்னா யாரோ திருடிட்டே தான் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி தேடுவீங்க? கிடைக்கிறத தேடுவோம். ஐயோ கிடைக்கலன்னா நமக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மொபைல் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, அப்படி மாறிடுச்சு. அப்போ இதை ஏன் தேடுறோம்? ஏன் 10 ரூபா பொருளும் காணாம போச்சு இல்லைங்க. அந்த 10 ரூபா பொருளை நீங்க தேடாம தூங்காம இருக்க வேண்டியது தானே? ஏன் அப்படின்னா இது ரொம்ப வேல்யூ உண்டு, இது ரொம்ப காஸ்ட்லி. இது 20,000 ரூபா போனு, இது 30,000 ரூபா போனு, இது ரொம்ப விலை கூடுன ஒரு போனு. இந்த உலக பிரகாரமான போனையே நீங்க தேடும் போது விலை மதிப்பற்ற இயேசு இங்கே இருக்கிறார். புரியுதா? அவருக்கு நீங்க எதையும் கொடுத்து அவரை நீங்க வாங்க முடியாது. அவர் தான் கொடுத்து நம்மளை வாங்கி இருக்கிறாரு. விலைக்காக கொல்லப்பட்டிருக்கிறோம், இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். விலை மதிப்புல ஸ்தோத்திரம். ஒரு மொபைலே தேடுறோம், அழிந்து போகிற மொபைலே தேடுறோம்னா இது ஒன்று போச்சுன்னா இன்னொன்று வாங்கலாம். ஆனால் இவர் வந்துட்டு பெரியவர், விலை மதிப்பற்றவர். அப்போ இவரை நீங்க எப்படி தேடணும்? எப்படி தேடணுங்க? எப்படி தேடணும்? இருதயத்தை திறந்து முழு இருதயத்தோடு அவரை தேடணும். அதனால ஆலயத்தில் இருந்துட்டு எங்கேயாவது மூலையில இயேசு இருக்கிறாரான்னு தேடினா அவர் கண்டடைய முடியாது. சரியா? அவர் மூலையில இருக்கிறவர், அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவர். அவர் நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் கர்த்தரை தேடும் போது நிச்சயமாக கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைவான். அப்ப அவரை கண்டடைகிறதை பார்க்கலும் வேற மேன்மையான ஒரு பாக்கியம் ஒருத்தனுக்கு உண்டான்னு கேட்டா இல்ல. ஸ்தோத்திரம். சுத்த இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யாரை தரிசிப்பாங்களா? தேவனை தரிசிப்பாங்களா? அப்ப தேவனை பார்க்கிறத காட்டிலும், தேவனை தரிசிக்கிறத காட்டிலும் ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல இயேசு தரிசனத்துல உங்களுக்கு வெளிப்பட்டார்னா உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல மனுஷனுக்கு சந்தோஷம் இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல உங்களுக்கு இருந்த சந்தோஷம், சிலருக்கு அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல இருந்த சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்த நாள் தெரியுமா? அன்னைக்கு அபிஷேகம் பெற்ற நாள், அது என்னது ஆனந்தமான சந்தோஷம் தானே. பயங்கர சந்தோஷமா இருக்கும், இருதயத்தை சந்தோஷம் நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஏன் தெரியுமா? தகுதி இல்லாத நம்முடைய இருதயத்தில் தகுதியானவர் உட்கார்ந்துட்டாரு. அல்லேலூயா. இதை விட ஒரு பெரிய மேன்மை, பெரிய பாக்கியம், பெரிய ஒரு காரியம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை நாம் தேடி வரணும். ஆலயத்துக்கு வர்றது யாரை தேடி வரணும்? இயேசுவை தேடி வரணும். அவரை தேடி வரும்போது, அவரை நாடி வரும்போது, அவருடைய சமூகத்திலே நம்ம ஓடோடி வரும்போது ஆண்டவர் பார்ப்பார். நீங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். இவன் ஏன் ஆலயத்துக்கு வர்றான்? இவன் ஏன் ஆலயத்துக்கு வர்றா? இந்த பிரதர் இன்னைக்கு ஆலயத்துக்கு ஏன் வர்றாருன்னு பாஸ்டருக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பார்ப்பார், இவன் என்ன பார்க்க தான் வாரானா இல்ல வேற யாரையாவது பார்க்க வராங்களா? என்னை கண்டடைய தான் வர்றாங்களா இல்லை என்ன தேட தான் வர்றாங்களா? இல்லை போன வாரம் பைபிளை சர்ச்சில் வச்சுட்டு போனோம், இந்த வாரம் போய் அதை எடுக்கணும், அதுக்காக வராங்களா? புரியுது? சிலருக்கு இது ஒரு வியாதி. பைபிளை என்னன்னா ஸ்தோத்திரம், சர்ச்சில் வர்றது, முடிக்கிறது, சர்ச்சில் வச்சுட்டு போயிடுறது. ஏன் மொபைலை விட்டுட்டு போங்களேன், மொபைலை விட்டுட்டு போங்களேன். ஒரு இடத்துக்கு நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு இப்போ ரெடியாகி போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறது என்னது? மொபைல். ரெண்டாவது மணி பர்ஸ். இது ரெண்டும் எடுத்தீங்கன்னா ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம தேடுறோம், மொபைல் எடுத்தியா, மொபைல் எங்கே இருக்கு பாரு, அதை தான் தேடுறோம். பார்த்தீங்களா? அப்போ நாம ஆலயத்துக்கு வரும்போது எதை தேடுறோம்? பைபிளை தேடுறோம். ஏன்னா பைபிள் ஒரு வாரமா வச்ச இடத்துல அப்படியே சோத்திரத்தோடு காணப்படுகிறது. அப்போ சர்ச்சுக்கு போகும்போது, ஒரு இடத்துக்கு போகும்போது மொபைலை தேடுறது மாதிரி, இப்போ சர்ச்சுக்கு காலையில் 9 மணிக்கு சர்ச்சுக்கு போனோம், 8:45 போய் பைபிளை தேடுறது. தேடி ஒரு தூசியெல்லாம் தட்டி ஹalleluya பிரைஸ் தி லார்ட் போவோம் சர்ச்சுக்கு வா.
அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவனை நீங்க உண்மையா தேடுனீங்கன்னா பைபிள் டெய்லி படிப்போம். தேவனை உண்மையா நாம தேடணும் அப்படின்னா, முழு இதயத்தோடு அவரை தேடணும்னா ஜெபம் டெய்லி பண்ணுவோம். தேவனை முழுமையாக முழு இதயத்தோடு தேடணும்னா டெய்லி கர்த்தருக்காக எதையாகலும் செய்ய வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருதயத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் அது ஏவிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய இருதயத்திலே யாரை தேடி வர வேண்டும்? ஆலயத்திற்கு கர்த்தரை தேடி வருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை தேடும் போது நாம் கண்டடைவோம். ஆமோஸ் 5வது அதிகாரம், ஆமோஸ் 5வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமோஸ் 5 அதனுடைய 4ஆம் வசனமும் 6வது வசனத்தையும் வாசிக்க. ஃபர்ஸ்ட் 4வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே நாம் பார்த்தோம் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவோம். இங்கே பார்க்கிறோம் கர்த்தரை என்னை தேடுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், பிழைப்பீர்கள். அப்போ ஆண்டவரை நாம் முழு இதயத்தோடு தேடினால் நாம் பிழைப்போம். பிழைப்போனா என்னது? உயிரற்ற ஒன்று. உயிரற்ற ஒன்று இப்போ உயிர்த்தெழுது. இப்போ லாசரோவை பார்த்தீங்கன்னா மரிச்சு போனார், இறந்து போயிடுச்சு. இப்போ இயேசு வந்த உடனே சொல்றாங்க, ஆண்டவர் அவன் இறந்து 4 நாள் ஆயிற்று, சரீரம் நாரி போகும் என்று சொல்லி. இப்போ அவன் செத்த சரீரமா இருக்கிறான். இப்போ இயேசு வந்து அவன் ஸ்தோத்திரம் தொட்டவுடன் அவன் என்ன பண்றான்? பிழைக்கிறான். அவன் உயிரோட வர்றான். அப்போ செத்த நிலைமைகள் பிழைப்பிக்கப்படுகிறது, பிழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியங்கள் செத்த நிலைமையில காணப்படுகிறதா? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகள் தோய்ந்து போன நிலைமையில காணப்படுகிறதா? ஆரம்பத்தில் ஜெபிச்சது மாதிரி என்னால் ஜெபிக்க முடியலை. ஆரம்பத்தில் வேதத்தை படித்தது மாதிரி என்னால் படிக்க முடியலை. ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என் இதயத்துக்குள்ளே இல்லை. கர்த்தரை தேடின நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஆமென் ஸ்தோத்திரம், ஏவன் இயேசு இயேசு, மூச்சு விட்டா இயேசு, விழுந்தா இயேசு, எழும்புனா இயேசு, அந்த ஒரு ஏக்கம், இயேசுவின் மேலுள்ள அன்பு அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எப்பா, நீ வந்துட்டு ஆதியில கொண்டிருந்த அன்பு, நீ ஆதியில என்ன நேசிச்ச அன்பு, நீ ஆதியில என்னோடு கூட ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு 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 என்று விழுந்த அன்பு இன்னைக்கு இல்லை, குறைபட்டு இருக்கிறீங்களா? இது எல்லாம் உயிர்ப்பிக்கப்படணுமே ஆனால், இது எல்லாம் இன்னும் மேன்மையாக்கப்படணுமே ஆனால், இந்த காரியங்கள், விழுந்து போன காரியங்கள் எல்லாம் எழும்பணும்னா நீங்க கர்த்தரை தேடுங்கள், செத்ததெல்லாம் பிழைக்கும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் விழுந்து போனது, என்னால் இதை செய்யாமல் இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை செய்துட்டு குற்ற மனசாட்சியோட வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே, எல்லார் வாழ்க்கையிலையும் குறைபாடுகள் வரும். ஆனாலும் இது என்னுடைய வாழ்க்கையில வந்துருச்சு, இனி இதில் எழும்ப முடியுமா அப்படி என்று சொல்லி குற்ற மனசாட்சியோட அதை திரும்ப திரும்ப பண்ணிட்டு அப்படியே விழுந்து கிடக்க கூடாது. விழுகிறது மேட்ரு இல்லை, எழும்புகிறது தான் மேட்ரு. ஆனால் விழுகிறது எல்லாருமே விழுவாங்க. சின்ன வயசுல ஆமென் ஸ்தோத்திரம் விழாம நான் எழும்பி கரெக்டாக நடந்தேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்ப்போம். யாருமே இல்லை, யாருமே இருக்க முடியாது. எழும்பும் போது பட்டார்னு விழுவோம், மண்டையில் அடிபடும், அங்கே அடிபடும், இங்கே அடிபடும், எல்லா இடத்துலையும் அடிபடும். விழுந்து விழுந்து தான் எழும்பணும். ஆனால் அந்த பிள்ளைய பாருங்க, விழுந்து இருந்துச்சுன்னா அப்படியே இருக்குமா? ஒரு 2 நிமிஷம் இருக்கும், அடுத்து அது எப்படா எலும்புலான அந்த பிள்ளை வாய்ப்பை தேடிட்டே இருக்கும், அந்த பிள்ளை வாய்ப்பை தேடிட்டே இருக்கும். விழுந்தாலும் எழுந்திருப்பான், விழுகிறவன் எழும்புகிறது இல்லையோ. அப்போ விழுகிறது மேட்டர்ல எழும்பணும். விழுகிறவன் எழும்பணும்னா தேவனை முழு இதயத்தோடு தேடணும். முழு இதயத்தோடு தேவனை தேடும் போது நம்முடைய வாழ்க்கை பிழைப்பிக்கப்படும், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பிழைக்கும்.
நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியம் பிழைக்கும் போது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தானாக பிழைக்கப்பட்டு அது நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனை தேடினால் நமக்கு கிடைக்கிற மேன்மை என்னது? பிழைப்போம். அல்லேலூயா. இல்ல தேவனை தேடாம, தேவ சமூகத்துல வராம, தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை பண்ணாம, நம்முடைய வாழ்க்கையை ஆமென் ஸ்தோத்திரம் நாம உதாசீனப்படுத்தி ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை பிழைக்காது. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகாது? பிழைக்காது. இருக்கிறதும் போகும், இருக்கிற ஆசீர்வாதங்களும் போகும், இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியமும் போகும். ஆமென் ஸ்தோத்திரம். மங்கி எறிகிற திரியை அவர் அணையாதவர். இப்போ ஒரு திரி மங்கி எரிஞ்சிட்டே இருக்குன்னா அது காத்தடிச்சுன்னா என்ன ஆயிரும்? அணைஞ்சிரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எத்தனையோ முறை மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. எப்பண்டா அணையும், எப்பண்டா இவன் வாழ்க்கை முடிஞ்சிரும், எப்பண்டா இவன் வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் அழிஞ்சிரும் என்று சொல்லி ஆமென் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மங்கி எரிந்துட்டே இருக்கிற திரிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அணையாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் தெரியுமாங்க? நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு உண்மை உள்ளவர் தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஆமென் ஸ்தோத்திரம் சகலத்தையும் அதனின் காலத்தில் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்போ முழு இதயத்தோடு தேடும் போது நம்முடைய உலர்ந்து போன காரியங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அதே அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். இங்கே ஒரு கடினமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க கர்த்தரை தேடுங்க. நீங்க கர்த்தரை தேடலைன்னா, கர்த்தரை நீங்க தேடாம உங்க வாழ்க்கையில விட்டீங்கன்னா, கர்த்தரை முழு இதயத்தோடு தேடாம ஜெபிக்காம ஆராதிக்காம நீங்க விட்டீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி எரியுமா. அப்போ கர்த்தரை தேடலைன்னா என்ன ஆகுமா? நம்முடைய வீட்டில் அக்கினி பற்றி எரியும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் எரிச்சல் உள்ள தேவன், கோபம் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அதிகமாய் தேடணும். கர்த்தரை தேடாதவன் பரலோகத்துக்கு போவானா? இல்ல, ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். கர்த்தரை தேடாதவன் பரலோக ராஜ்யத்திற்கே போக முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து 2 நாளாகமும் 15வது அதிகாரம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கலாம். 15:2. இங்க பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கர்த்தருடைய ஆவி ஒரு மனுஷன் மேல இறங்குது. அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இங்க பாருங்க, ஒரு கடினமான வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே இஸ்ரவேலில் அநேக நாளா என்ன இல்லைன்னா வசனம் இல்லை. அடுத்து 3வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இஸ்ரவேலில் அநேக நாட்களிலாய் மெய் தேவன் அல்ல. மெய் தேவன் இல்லை என்று சொன்னால் இஸ்ரவேலிலே பொய்யான தேவர்கள் எழும்பிவிட்டார்கள், விக்கிரகங்களை ஆராதிக்க ஜனங்கள் எழும்பிவிட்டார்கள் என்று அர்த்தம். விக்கிரகங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஜனங்கள் எழும்பி விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஒரு காரியத்தை ஜனங்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. விக்கிரகத்தை ஆராதிக்கிற இடத்துல யார் இருக்க மாட்டாரு? மெய்யான தேவன் இருக்க மாட்டார். பொய்யான தேவன் இருக்கிற இடத்துல மெய்யான தேவன் இருக்க மாட்டார். அப்ப இங்க பொய்யான தெய்வம் விக்கிரகத்தை ஆராதிக்கிறாங்க. மெய் தேவனும் இல்லை,
உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, ஊழியக்காரங்க இல்லை, ஆசாரியர்களும் இல்லை, வேதமும் இல்லை, வசனம் இல்லை. வசனம் இல்லாத ஒரு நாட்கள்ல இருக்கிறோம். வசனம் இல்லாத ஒரு நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த அசரியா சொல்லும் போது அடுத்து அங்கே ஆசா இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசியாக ஓதேக்கின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராஹிமின் மலை தேசத்திலும் நான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தில் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து. இங்க பாருங்க, இங்கே ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் கவனித்தீங்கன்னா, இங்கே ஆண்டவருடைய வேதம் இல்லை, ஆமென் ஆசாரியர்கள் இல்லை, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் மெய்யான தேவன் இல்லாத ஒரு நாட்கள் இருக்குது. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்ன பண்ணணுமா? கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார். அப்போ யாரு கர்த்தரோடு இருக்கணும் சொல்லுங்க? யாரு கர்த்தரோடு இருக்கணும்? நாம கர்த்தரோடு இருக்கணும். நாம கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கணும். நாம கர்த்தரோடு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கணும். நாம் கர்த்தரிடத்தில் பெற்ற கிரியைகளை செய்து கொண்டே இருந்தாதான் யாரு கூட இருக்கிறது? கர்த்தர் கூட இருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம், வாசிங்க. ஆமென் அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அப்போ நாம் கர்த்தரை தேடினால் நமக்கு வெளிப்படுவார். நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் கூட இருப்பார், நாம் கர்த்தரை தேடினால் வெளிப்படுவார். ஒருவேளை நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ தேவன் நம்மளை விட்டு விட்டார் என்று சொன்னால், தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலே போய்விடும். இதுவரைக்கும் கிருபையினாலே கர்த்தர் நம்மை விட்டு விடவும் இல்லை, தள்ளவும் இல்லை. காரணம், அதனால தான் நீங்க எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றீங்க, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறீங்க. ஜீவனோடு இருக்கிறதே ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தரை ஆராதிக்கிறதுனால. அல்லேலூயா. அப்போ தேவனை மறக்க கூடாது, தேவனை வெறுக்க கூடாது. என்ன வந்தாலும் கர்த்தருக்காக நிற்கிறதான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்னா, அந்த பாக்கியத்தில் நாம் இன்னும் முன்னேறி செல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இங்கே பார்க்கும்போது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே என்ன மெய்தேவன் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, வேதமும் இல்லாத ஒரு நாட்கள். இப்போ ஆசா வந்துட்டு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொன்னபோது ஆசா சொல்றாரு, நீங்க பார்த்தீங்கன்னா ஆமென் ஸ்தோத்திரம் 12வது வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடு என்றும் சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இப்ப ஆசா சொல்றாரு, சின்னவங்க பெரியவங்க வாலிபர்கள் பெரியவங்க எல்லாருமே கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும். ஏன்னா இவ்வளவு நாட்கள் கர்த்தரை தேடல, மெய்யான தேவன் இல்லாத ஒரு நாட்களே நாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்போ ஆசா சொல்றாரு, ஜனங்களே நாம எல்லாரும் கர்த்தரை தேடணும். எவன் கர்த்தரை தேடாம இருக்கிறானோ, எவன் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் முழு இதயத்தோடு தேடாம இருக்கிறானோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அவன் என்ன பண்ணப்பட வேண்டுமா? கொலை செய்யப்பட வேண்டும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொன்ன உடனே தான் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு இளைப்பாறுதல் பண்ணினார்.
இப்போ இவங்க முழுதத்தோட ஆசா சொன்னதுனால, இந்த ஜனங்களுக்கு அது நன்னா பட்டதுனால, இப்போ தங்களை ஒப்பு கொடுத்து முழுதத்தோடு தேவனை தேடுறாங்க. தேவனை தேடினதுனால அவர்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டு காலத்து யுத்தங்கள் அடிக்கடி நடக்கும். இப்போ சுற்றுப்புறத்தாரால அவர்களுக்கு ஒரு என்னது இளைப்பாறுதல், யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ உங்க வாழ்க்கையிலும் பக்கத்து வீட்டுக்காரங்களால பிரச்சனை இருக்கா? பக்கத்து ஸ்தோத்திரம் தெருக்காரங்களால பிரச்சனை இருக்கா? எங்க நான் சும்மா தான் இருக்கேன், வலிய வராங்க சண்டைக்கு அப்படின்னு இருக்காங்களா? நீங்க கர்த்தரை தேடுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சமாதானமான இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்போ இந்த காரியங்கள் ஸ்தோத்திரம் யாரிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து வருகிறதான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்ப அவரை தேடினால் நாம் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடும் போது கண்டடைவோம். நமக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் தருகிறார். மத்தேயு 7:7 நீங்க வாசிச்சீங்கன்னா, மத்தேயு 7வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனம் லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்ப நமக்கு கொடுக்கப்படும். ஸ்தோத்திரம். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ ஆண்டவரை தேடினா நாம கண்டடைவோம், அவரை கண்டடைவோம் என்று பார்க்கிறோம். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 9:10. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தரை பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அப்போ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரை நாம் உண்மையாய் தேடினோமே ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையில பாருங்களேன், யோசேப்புடைய வாழ்க்கையிலே அநேக கஷ்டங்கள். அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய அப்பா வந்துட்டு சகோதரர்களை பார்த்து வரும்படி என்ன பண்றாரு? அனுப்புறாரு. ஆனா இப்ப அவனுடைய சகோதரர்கள் இவன் மேல பொறாம கொண்டு இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் கூட்டம் கூடி பேசுறாங்க. அப்போதான் ஸ்தோத்திரம், ஒரு சகோதரன் சொல்றான், வேண்டாம் இவனை நம்ம கொல்ல வேண்டாம், இவன் இரத்த பலிக்கு நம்ம ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான், இவனை தூக்கி அந்த குழியில போடுங்க அப்படின்னு. சரி, தண்ணி இல்லாத ஒரு குழியில போட்டாங்க. இப்போ இஸ்மவேல் வர்றாங்க, அவங்கள்ட்ட இப்போ என்ன பண்றாங்க? விட்டு போடுறாங்க. அவங்க கொண்டு எங்க போறாங்க? போத்திபாட்டை கொடுத்துடுறாங்க. அங்க போறான். அங்க போயும் அவன் சமாதானமா வாழ்ந்தானா? இல்ல, அவனுக்கு பாவம், அவனை தேடி பாவம் வந்தது. ஆனால் கர்த்தர் கிருபையினாலே அவன் அதை விட்டு ஸ்தோத்திரம் விலகி ஓடினான். அடுத்து அவன் எங்க போறான்? ஜெயில அடைக்கப்படுறான், ஜெயில போறான். அடுத்துதான் அவன் பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு வர்றான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் எல்லா காரணம் தேவனை தேடுகிறவனாய் இருந்தான், தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தான். தேவன் அவனை கைவிட்டாரா? இல்ல. பைபிள்ல நீங்க ஆண்டவரை தேடி கைவிடப்பட்ட எந்த மனுஷனையும் சொல்ல முடியாது. ஆனால் சில நேரங்களிலே தேவனை தேடி ஸ்தோத்திரம், சவுலை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. அந்த சவுலுடைய ஸ்தோத்திரம் தவறுகளினால தான் யார் போனது? சவுலு ஆண்டவரை விட்டு தூரம் போனான். தாவீதை பற்றி சொன்ன உடனே சவுலுக்கு என்ன பண்ண முடியல? பொறுக்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படிதான் அவன் போனானே தவிர, அவனாதான் போனானே தவிர ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனை வெறுத்து தள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், கர்த்தரை எவன் உண்மையாய் தேடுகிறானோ, கர்த்தரை யார் முழு இதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். என்ன நிந்தனைகள் வந்தால், என்ன போராட்டங்கள் வந்தால், என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தால், என்ன நஷ்டங்கள் வந்தாலும் நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அதனால அவரை அறிந்தவர்கள் அவரை எப்படி இருக்கிறாங்களா? நம்பி இருக்கிறார்கள்.
நாம ஏங்க நம்புறோம்? விருதாவாவா கர்த்தரை சேவிக்கிறோம்? விருதாவாவா கர்த்தரை ஆராதிக்கிறோம்? சும்மாவா கர்த்தரை நம்புறோம்? ஏன் நம்புறோம்னா, அவர் நம்ம கைவிடாம இருக்கிறதுனால அவரை நம்புறோம். நமக்கு ஒரு கேரண்டி இருக்கு, கர்த்தர் நிச்சயமா கைவிட மாட்டார். ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விலையேற பெற்ற பொருளுக்கு அநேக வருடங்கள் வாரண்டி கொடுக்கப்படும். அப்படிதானே? இந்த சேருக்கு எத்தனை வருடம் வாரண்டி? 0 தான் வாரண்டி. அதுக்கு வாரண்டி இல்லை, ஏன்னா இது வந்துட்டு விலை கம்மியானது. அதே இது இந்த கீபோர்டுக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? வருடக்கணக்கில் கேரண்டி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இது விலை மதிப்பற்றது. அல்லேலூயா. இப்போ நாம் விலை மதிப்பு அல்லாமல் இருக்கிறோம், ஆனால் நம்மை கைவிடாத தேவன் விலை மதிப்பற்றவர். அவர் பெரியவர், அவர் நமக்கு நல்ல கேரண்டியா இருக்கிறாரு. புரியுதா? இப்ப மனுஷங்க கைவிட்டா நம்ம எங்க போலாம்? அண்ணாளு பாருங்க, அவளுக்கு எந்த காரியத்திலையுமே அவன் ஸ்தோத்திரம் நிம்மதி இல்லை. எல்லாரும் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் அவள் எங்க போனா? ஓடி எங்கே போனாள்? தேவ சமூகத்திலே போனாள். தேவ சமூகத்திலே போனதுனால அவளுடைய வாழ்க்கையிலே அவன் ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அவளுடைய வாழ்க்கையில கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். காரணம் என்னன்னா, அவள் கர்த்தருடைய சமூகத்தில் போனாள். அவள் பிடிக்க வேண்டியதை பிடித்தாள், அவர் தொட வேண்டியதை தொட்டாள். அவள் எங்க போனோமோ கரெக்டா போய் பிடிச்சா. இன்னைக்கு நாம வந்துட்டு செய்ய வேண்டியதை செய்யறதில்ல. சோதனை வந்தா கூட சிலர் ஆண்டவரை நாம தேடுறதில்லை. சோதனை போராட்டங்கள் வந்தா கூட சிலர் ஆண்டவரை நாம தேடுறதில்லை. போடு பாஸ்டருக்கு ஒரு ஃபோனு, பாஸ்டர் ஜோம் பண்ணிக்குவாரு, பாஸ்டர் ஜோம் பண்ணுவார். உண்மைதாங்க, நீங்களும் ஜோம் பண்ணணும், நீங்களும் கர்த்தரை தேடணும். பாஸ்டர் ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழுவீங்க, பாஸ்டர் உங்களுக்காக ஜோம் பண்ணுவாராம், உடனே சுகமாகுமா? எப்படி அது? நீங்க ஜோம் பண்ணாலும் சுகம் ஆகும். பாஸ்டர்கிட்ட சொல்றது தப்பு இல்லை, ஊழியர்களிடத்துல சொல்றது தப்பு இல்லை, ஊழியர்கிட்ட சொல்லணும். ஊழியர்களுக்கு சொன்னாதான் தெரியும், அப்பதான் உங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. நீங்க சொல்றதுனால தான் இந்த உபவாச ஜபங்களிலே உங்களுக்காக ஜபிக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் கர்த்தரை தேடணும். புரியுதா? நீங்களும் கர்த்தரை தேடணும். ஒரு கஷ்டம் வந்தோடனே ஃபோன் பண்ணி கேட்கறது, இதை நாங்கள் இப்படி பண்ணலாமா, இதை நாங்கள் அப்படி பண்ணலாமான்னு. உங்களுடைய பின்னில் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்கள் கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம் ஒவ்வொருவரையும் கைவிடாமலே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 14:2. கர்த்தர் நல்லவர். அதே வசனம் நீங்க சங்கீதம் 53வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கு. இப்போ தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க. இப்போ தேவனை தேடுகிறவன், இப்ப சர்ச்சுக்கு வர்றவனை கர்த்தர் பார்க்கல. சர்ச்சுக்கு வந்து கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம், சரியா? கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் எங்க இருந்து பார்க்கிறாராம்? பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவனுங்க. பரலோகத்திலிருந்து பார்த்தாலே இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். அவர் இங்க இறங்கி வரணும்னு தேவையே இல்லை. ஏன்னா இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறான். அதனால ஆண்டவர் இங்க இல்லைன்னு, இங்க இருக்கிறாரு. ஆனா நாம் தேடுகிறது உணர்வா இருக்கா? உணர்வோட தேடுறோமா? இல்லை அவங்க சொல்றாங்க இப்படி போறோம் வாரோம், இல்லை அவங்க அதை பண்ண சொல்றாங்க அதை பண்றோம் இதை பண்றோம், அப்படி இருக்கிறதா உங்கள் இருதயம்? உணர்வோடு கர்த்தரை ஆராதிக்கணும். உணர்வோடு கர்த்தரை தேடுகிறவர்களை தான் யாரு பார்க்கிறதா? கர்த்தர் பார்க்கிறார். அப்புறம் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நாம் கர்த்தரை தேடுகிறதுனாலே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உணர்வுள்ள இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதம் 27:8 பார்த்தீங்கன்னா, 27:7 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, இங்க பாருங்க, உமது முகத்தை
தேடுங்கள், என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய முகத்தை நாம் தேட வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை பார்க்கிறார். உம்முடைய முகத்தை தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயத்தில் உம்மிடத்தில் சொல்லிற்று, உமது முகத்தை எனக்கு மறையாதையும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய முகத்தை நாம பார்க்கணும்னா கர்த்தர் முகத்தை மறைக்க கூடாது. இப்ப பாருங்க, இப்போ ஒருத்தங்க முகத்தை பார்க்கணும்னா மறைச்சிருந்தா பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ கர்த்தருடைய முகத்தை மறைச்சார்னா நாம் யார் முகத்தை பார்க்க முடியாது? பார்க்க முடியாது. அதான் பைபிள் சொல்லுது, இமைப்பொழுது கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கத்தோடு நான் உன்னை சேர்த்து கொள்வேன். இமைப்பொழுதுன்னா என்னது? அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதான் ஒரு பாட்டுண்டு, இமைப்பொழுது என்னை மறந்தாலும் என்னால் வாழ முடியாது. லேலுயா. அப்போ இமைப்பொழுது கைவிட்டா கூட நம்மளால வாழ முடியாது. அப்பா பிள்ளைய கொஞ்ச நேரம் கைவிட்டா, ஒரு ரோடு கிராஸ் பண்ணும்போது பிள்ளைக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. ரோட்டில் போகும்போது அந்த பிள்ளையை யார் பிடிச்சிருக்கணும்? அப்பா இல்லைன்னா அம்மா பிடிச்சிருக்கணும். அப்படி பிடிச்சிருந்தாதான் என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் கைவிடப்படாமல் இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அங்கே அந்த பிள்ளை கைவிடப்படாமல் இருக்கிறது. அந்த பிள்ளையை கைவிட்டோன்னா அந்த பிள்ளை ரோட்டில் எங்கேயாவது போயிடும், நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அதே போல கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும்னா கர்த்தர் அவருடைய முகத்தை மறைக்காமல் நமக்கு இருப்பாராக. அல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும், அவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். இனி ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. இனி முழு இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி மத்தேயு 22வது அதிகாரம், மத்தேயு 22வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனத்தை வாசிக்கலாம். 22:37. இங்க பாருங்க, இங்கே ஒரு நியாயசாஸ்திரி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்கிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆமென் ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து, போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை, அந்த இதை மாற்றி சொன்னேன், கவனிங்க, கர்த்தர் நல்லவர், ஆமென் ஸ்தோத்திரம், எந்த பிரதானமானது என்று கேட்டான். அதற்கு இயேசு சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக, இது முதலாம் கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்போ இங்க பாருங்க, முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர் பாக்கியவான்கள். இரண்டாவது, முழு இருதயத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதே போல ஆமென் ஸ்தோத்திரம், நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்மளை நேசிக்கிறது மாதிரி பிறரை நேசிக்கணும். நம்முடைய சரீரத்தை நேசிக்கிறது மாதிரி பிறருடைய சரீரத்தை நேசிக்கணும். அப்போ இந்த காரியம்தான் பிரதான கற்பனையாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. இதே காரியத்தை உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே எடுத்து சொல்லுகிறார். அடுத்து யோவான் 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 15 முதல் 17 வாசிக்கலாம். போதும். இங்க பாருங்க, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடனாகிய பேதுருவினிடத்துல கேட்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம்,
சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? எத்தனை வாட்டி கேட்டாரு? 3 வாட்டி கேட்டார். இப்போ பேதுருவே, நீ உன்கிட்ட இருக்கு, எல்லா காரியமும் இருக்கு, உன் அந்தஸ்து எல்லாம் இருக்கு, ஓகே. ஆனா இது எல்லாவற்றையும் காட்டிலும் நீ என்ன நேசிக்கிறியா? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறியா? நீ என்னோடு கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு ஆளு சும்மா உங்கள்கிட்ட அன்பா இருக்கிறீங்க, அன்பா இருக்கிறீங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? சொல்லுங்க. சிலவங்களுக்கு இன்னும் நல்ல பாசம் வரும், அப்படித்தானே? அப்ப இயேசு சீசத்தை கேட்கிறாரு. அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் அறிவீர் என்றான். அப்போ அவன் சொல்றான், ஆண்டவரே உமக்கு தெரியும் நான் உங்களை நேசிக்கிறேனா இல்லையா? அவனை அடுத்தது ஆண்டவர் பெரிய ஒரு அப்போஸ்தலனாக கொண்டு நிறுத்துகிறார். அப்போ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னா, அவன் ஸ்தோத்திரம், உலகத்தில் உள்ளவைகளை காட்டிலும் நாம யார் அதிகமாக நேசிக்கணும்? அவன் ஸ்தோத்திரம், தேவனிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கர்த்தரை நாம நேசிக்கலைன்னா, கர்த்தரிடத்தில் நாம் முழு இதயத்தோடு அன்பு செலுத்தலைன்னா நாம யாரு? சொல்ல மாட்டேங்கிறீங்க. சபிக்கப்பட்டவங்க, ஆசீர்வதிக்கப்படாதவங்க என்று அர்த்தம், சரியா? அப்போ நாம உண்மையாய் கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாத்திராகமம் 20வது அதிகாரம், யாத்திராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 26. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவனா இருப்பேன். இப்போ நீங்க ஒரு தலைமுறை கர்த்தரை சேவிக்கிறீங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீங்க அப்படின்னா, உங்க பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் 1000 தலைமுறை மட்டும் எப்படி இருக்குமா? இரக்கம் செய்கிறவராயிருப்பாராம். அதான் பைபிள் சொல்லுது, ஒரு சன்னதி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையே ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். இப்போ நாம ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கிறோம். இப்போ ஒரு குடும்பம் ஆண்டவரை சேவிக்குது, அடுத்து அவங்க பிள்ளை ஆண்டவரை சேவிக்குது, அடுத்து அவங்க பிள்ளை ஆண்டவரை சேவிக்குது. இப்போ இது தலைமுறை தலைமுறை. இது யாருடைய சந்ததி? இது ஆண்டவருடைய சந்ததி, இது தேவத்தினுடைய சந்ததி, இது தேவனுடைய ஜனங்கள். அப்போ இவர் 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவரிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நாம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னைக்கு ஆண்டவரை தேடுறேன், நான் இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறேன், ஆனால் இது என்னோடு முடிந்து போகிற காரியம் அல்ல. இது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் இரக்கம் செய்வார் என்னுடைய தலைமுறைக்கு. அல்லேலூயா. அதனால தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்து போக வேண்டும், சாபத்தை சம்பாதித்து வைத்து போகக்கூடாது. ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைக்கணும்னா நீங்க இயேசுவை தேடினாலே ஆசீர்வாதம் தன்னாலே உங்களுக்கு வந்துடும். ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா, அநேக ஊழியங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஆரம்பத்தில் நல்லா கஷ்டப்பட்டிருப்பாங்க, புரியுதா? ஆரம்பத்தில் அவங்க அப்பா ஊழியத்தில் நல்லா கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஸ்தோத்திரம் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா, அவர்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அவங்க அப்பா பட்ட பாடு, அவங்க அப்பா பட்ட தியாகம், அவங்க அப்பா பட்டதான கஷ்டம், அவங்க அப்பா தேவனை நேசித்ததுனால தலைமுறையாக சேவிச்சாரு ஒரு தலைமுறையை. இப்போ அவருடைய தலைமுறையெல்லாம் இப்போ யாருடைய சந்ததியாக இருக்கு? ஆண்டவருடைய சந்ததி. அப்போ நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ முதல் தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இனி உங்களுடைய சந்ததி எப்படி மாறணும்? ஆண்டவருடைய சந்ததியா மாறணும். உங்களுடைய சந்ததி எப்படி மாறணும்? தேவனுடைய சந்ததியாய் மாறணும். அது உங்களுடைய ஏக்கமா இருக்கணும். அன்பு கூர்ந்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கு மட்டும் அவர் எப்படி இருக்கிறாரா? இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 3வது அதிகாரம் அதனுடைய 16 வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, யோவான் 3:16. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை
விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இப்போ அவருடைய ஒரே பேராய குமாரனை நமக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவன் யார் தேவனை விசுவாசிக்கிறானோ, தேவனை அதிகமாய் விசுவாசித்து அவரை தேடுகிறானோ எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர்லி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இது அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததுனால தான் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அதே காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்து ஆமென், ஸ்தோத்திரம். ரோமர் 5:5 பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 வாசிக்கலாம். இங்க பாருங்க, ரோமர் 5:5 நீங்க வாசிச்சீங்கன்னா, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்போ இந்த நாம் பெறுகிற பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்முடைய உள்ளங்களிலே என்ன ஊற்றப்படுகிறது? தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. அந்த அன்பு ஊற்றப்படுறதுனால அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த தேவ அன்பு பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்ட அன்பு நம்மை தேவன் நேசிக்கிறார். நாமும் பிறரை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அவருடைய அபிஷேகத்தின் நிமித்தம் பரிசுத்தாவின் மூலமாக தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆமென், ஸ்தோத்திரம், உலக மனிதர்களிடத்து அன்பு காட்டலைன்னா தேவன் நம்மேல் வைத்திருக்கிறதுன அபிஷேகத்துக்கு மதிப்பே இல்லாம போயிருமே. அப்படிதானே? அப்போ நாம் நம்மை நேசிக்கிறவர்களை மட்டும் நேசிக்காமல் எல்லாரையும் நேசிக்கணும். எல்லாரிடத்திலும் சாட்சியா ஜீவிக்கணும். இன்னைக்கு ஆமென், ஸ்தோத்திரம், சாட்சியின் ஜீவியம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவ அன்பு உள்ளங்களில் இல்லை. தேவ அன்பு உள்ளங்கள் ஊற்றப்படலை. ஆமென், ஸ்தோத்திரம். ஒருத்தங்களை குறித்து ஒரு இடத்துல போய் கேட்டால் அவங்கள குறித்து நல்ல சாட்சி சொல்லணும். நம்ம விசுவாசிங்க இருக்கீங்க, உங்களை குறித்து நாங்கள் உங்கள் தெருவில் வந்து கேட்டோம், உங்களை குறித்து என்ன சொல்லணும்? நல் சாட்சி சொல்லணும், அன்புள்ளவங்கன்னு சொல்லணும். இல்லை காலையில் 10 மணிக்கு பைப்பு மூட்டில் வந்து பாருங்கன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? சண்டை பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பிறரை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிறரை ஆமென், ஸ்தோத்திரம், அவமதிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. நம்மை நாம் நேசிக்கிறது போல தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். உங்களை நீங்கள் அடிப்பீங்களா? உங்களை நீங்கள் ஏதாவது குத்துவீங்களா வச்சு? இல்லை உங்களை வந்துட்டு காயப்படுத்துவீங்களா? வார்த்தையினால நம்மை நாம் காயப்படுத்துவோமா? இல்லை. அப்போ நாம எவ்வளவு காரியத்தில் நம்முடைய சரீரத்தை நீட்டாக பார்த்துக்கிறோம், நம்முடைய ஆமென், ஸ்தோத்திரம், காரியங்கள் எல்லாம் நீட்டாக பார்த்துருக்கிறது போல அடுத்தவங்க காரியத்தை நாம் நீட்டாய் பார்த்து கொள்ள வேண்டும். அடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் இங்கே கிடந்துச்சுன்னா எடுத்ததை பத்திரமாக கொண்டு வைப்போம். அடுத்தவன் பொருள் கிடக்குன்னா அது கிடக்கட்டும், அவன் பொருள் தானே. சரி, பரவ பேசுகிறோம், முடிச்சு இல்லைங்க. அப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ன சொல்லிட்டு இருந்தா, நம்ம பொருளை கொண்டு சேஃப்டியாக வைப்போம், ஷோகேஸில் வைப்போம். அடுத்தவன் பொருள் அவன் பொருள் அவன் வேணா எடுத்துக்கிட்டோம், அவன் வேணா பார்த்துக்கிட்டோம், போகக்கூடாது. அடுத்தவன் பொருளையும் நம்ம பொருளை மாதிரி நேசிக்கும் போது, நம்ம பொருளை அறி அவங்க பொருளை பாதுகாக்கப்படும் போது நம்ம பொருள் தானாக பாதுகாக்கப்பட்டுட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தில் நீங்கள் நல்ல உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக முழு இருதயத்தோடு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், சங்கீதம் 9வது அதிகாரம், சங்கீதம் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாருங்க, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். இப்போ முதலாவது, கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள்.
இரண்டாவது முழு இதயத்தோடு என்ன செய்யணும்னு பார்த்தோம், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், நம்முடைய எல்லா மனிதர்களையும் நேசிக்கணும். அன்பு என்பது நமக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும். இப்போ கடைசியாக கர்த்தரை முழு இதயத்தோடு என்ன செய்யணுமா, அவரை துதிக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவரை துதிக்க வேண்டும் என்பது அவரை புகழணும், அவரை போற்றணும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒருவரின் நல்ல குணத்தை பாராட்டுவது. துதிப்பது என்பது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நல்ல காரியங்களை எண்ணி எண்ணி ஸ்தோத்திரங்களை செலுத்தி அவரிடத்திலே அன்பு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ நாம வந்துட்டு ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அது உங்களை குறித்து தேவ சித்தமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம், நீ தந்த நல்ல பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம், உயர்வானாலும் தாழ்வானாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். உயர்வுன்னா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் காட் எல்லாம் வரும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைபாடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிலரை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒரு குறைபாடு வரும். குறைபாடு வந்த உடனே அப்படியே இருந்துருவாங்க, அப்படியே உட்கார்ந்துருவாங்க, வாழ்க்கையை அப்படியே விட்டுருவாங்க. புரியுதா? ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஆண்டவர் செய்த நன்மையை துதிக்கணும். அது எப்படி துதிக்கணுமா? முழு இருதயத்தோடு துதிக்கணும். முழு இருதயத்தோடு துதிக்கும் போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க முடியும். யோபு பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனை தூஷித்து ஜீவனை விடணும் மனைவி சொல்றா. அவன் இத்தனைக்கு யோபுடைய அவன் ஸ்தோத்திரம் எல்லாம் இழந்து ஐஸ்வர்யமான இருந்த எல்லாம் இழந்து போயிருச்சு. சரீரம் முழுவதும் பற்கள், எல்லாம் நல்லா கஷ்டப்படுறான். ஆனால் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்திட்டே இருப்பான். அவன் ஸ்தோத்திரம் செலுத்தினதுனால கடைசியில் அவன் எல்லாவற்றையும் என்ன பண்ணானா, ரெட்டத்தனையா. முதல் அதிகாரத்தில் இழந்தான், கடைசி அதிகாரத்தில் எல்லாம் டபுள் 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 டபுள். 4ன்னா 8, 10ன்னா 20, அந்த மாதிரி எல்லாவற்றிலையும் டபுள் டபுளா பெற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போ தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. சங்கீதம் 22வது அதிகாரம், சங்கீதம் 22வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். இங்க பாருங்க, 22, 25 நாம வாசிக்கும் போது, அங்கே மகா சபையிலே நான் உம்மை அவருக்கு பயப்படுகிறவர்கள் முன்பாக பொருத்தனைகளை செலுத்துவேன். அப்போ ஆலயத்தில் வந்து சபையில வந்து யாரை துதிக்கணும்? தேவனை துதிக்கணும். இங்க நாம வர்றதே எதுக்கு தான்? தேவனை துதிக்க. இங்க வந்துருந்துட்டு அடுத்தவங்க கதையை பேசிட்டு இருக்க கூடாது. இங்க வந்துட்டு ஸ்தோத்திரம் அடுத்தவங்க பண்ண தப்ப பேசிட்டு இருக்க கூடாது. இங்க வந்துட்டு இருந்துட்டு ஸ்தோத்திரம் வராத விசுவாசிகளை குறித்து பேசிட்டு இருக்க கூடாது. இங்க வந்துட்டு அரசியலை பேசிட்டு இருக்க கூடாது. இங்க வந்துட்டு ஸ்தோத்திரம் நீங்க இந்த வாரம் செய்ததெல்லாம் வந்துருந்து மற்ற மனிதர்கள்ட்ட பேசிட்டு இருக்க கூடாது. இங்க உள்ளாடி நீங்க வந்தாலே தேவனை துதிச்சுட்டே இருக்கணும். நீங்க துதிக்கும் போது, நாங்க இங்க வந்து தொடங்கும் போது ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனை துதிக்கிறவர்கள் முழு இதயத்தோடு அவரை துதிக்க வேண்டும். அவர்கள் மேன்மைக்குரியவர்கள், பாக்கியவான்கள். சங்கீதம் 22வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்திலே பார்க்கும்போது, அவரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். முழு இதயத்தோடு அவரை தேடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அவரை துதிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேயர் 2வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 12 வாசிக்கலாம். எபிரேயர் 2:12. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம் எபிரேயர் 2:12 நாம வாசிக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். இதே வசனம் சங்கீதம் 22:22 இருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 22:22 அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது,
என்னவென்று சொன்னால் உங்களுடைய நாமத்தின் சகோதரருக்கு அறிவித்து. அப்போ நாம் நம்முடைய சகோதரருக்கு, நம்முடைய வீட்டுக்காரங்களுக்கு, நம்முடைய கூட வேலை பார்க்கிறவங்களுக்கு இயேசு குறித்து அறிவிக்கணும். அறிவிக்கிறது நம்முடைய மேல் விழுந்த கடமை. அதை அறிவிக்கணும். அறிவித்து சபையில கர்த்தரை என்ன பண்ணணுமா? துதித்து பாட வேண்டும். கடைசியாக யாக்கோபு 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 3:10. இங்க பாருங்க, இங்கே நாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படல் ஆகாது. அப்போ நம்முடைய நாவு என்பது ரொம்ப காத்து கொள்ளப்பட வேண்டிய ஒரு அவயவமாக இருக்கிறது. சரீரத்தில் ரொம்ப சின்ன அவயவம் எதுதான்? நாக்கு. ஆனால் பயங்கரமான வேலையை செய்கிறதும் எதுதான்? நாக்கு. அப்போ நம்முடைய நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம தேவனை துதிக்கிறது ஒரு நாவு, மற்றவர்களை ஸ்தோத்திரம் தூசிக்கிறது ஒரு நாவு இல்லை. ரெண்டுக்குமே என்னதான்? ஒரே நாவு. அல்லேலூயா. அப்போ இந்த நாவை நாம் காத்து கொள்ள வேண்டும். இதை துதிப்பதற்கென்று பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த நாளில் நாம் தியானித்தோம், கர்த்தரை தேடுகிறவர்கள், முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதில் 2வது முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூற வேண்டும். 3வது முழு இதயத்தோடு கர்த்தரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஹalleluya. இப்போ எல்லாரும் நாம் ஆண்டவருடைய